ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதை நீங்கள் வந்து ஒரு 2 minutes கான்வர்சேஷனில் சொல்லிட்டீங்க. பட் அது தொடங்குறதுன்னு இருக்குல்ல, அது வந்து நிறைய பேரோட எதிர்ப்பை மீறி நம்ம பண்ணோம். நல்லது பண்ணாலுமே நிறைய எதிர்ப்பு வரும். ஸோ அந்த இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு, எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ கூட ரீசெண்டாக மிஸ்டர் இர்ஃபான் வந்து ஒரு இதில் ட்ரெண்ட் ஆயிருப்பாரு. அவர் கொடுக்க மேபி அவங்களுக்கு கொடுக்கணும்னு அந்த இன்டென்ஷன் இருக்கும். பட் அது வந்து எப்படி கையாளணும்னு தெரியாது. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்னால இப்போ அவர் அந்த விஷயத்துல மாட்டிட்டு இருக்காரு. ஸோ நாங்கள் இது எப்படின்னா பண்ணுறத வந்து வெளியில காமிக்கிறதுங்கிறத விட்டுடுங்க. ஸோ இதை நீங்க ஏன் ஒரு உதவி செய்யறத வந்து எதுக்கு காமிக்கிறீங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு கிரிட்டிசைசம் இருந்தது. ஆனா அதை நாங்க எப்படி பார்த்தோம்னா, எங்களை பார்த்து இன்னொரு 4 பேர் வந்து சேர்ந்து கொடுப்பாங்க. ஃபுட் பேங்க்ல அப்படிதான் நடந்தது. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த ரிசீவரோட போட்டோ ஃபேஸை வந்து மறைச்சிடுவோம். ஸோ எங்களுக்கு தேவை அந்த போட்டோவை பார்த்து ஓகே இந்த மாதிரி கூட ஹெல்ப் பண்ணலாமா, இந்த மாதிரி கூட நம்ம ஃப்ரீ டைம்ஸ்ல வந்து பண்ணலாமா, ஓ இந்த மாதிரி கூட மக்கள் சாலையோரத்துல இருக்காங்களா, அந்த டைம்ல ஒரு பெரிய ஒரு கிரிட்டிசிசம் தாண்டி எங்களோட ஃபுட் பேங்கோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், நீங்க எதுக்கு பண்ணுறத வந்து வெளியில காமிக்கிறீங்க, உங்களோட ஓன் பப்ளிசிட்டி பண்றீங்களா, இதை நீங்க தெரியாமையே பண்ணு, நான் தெரியாம இதை தாண்டி 1000 விஷயம் பண்றேன். ஸோ அதை எல்லாமே நம்ம காமிக்கலையே. நம்ம ஒரு இனிஷியேட்டிவ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஒரு ஆர்கனைசேஷன் இப்படிதான் இருக்கு. இப்போ கான்ட்ரிபியூட்டர் நம்மளை நம்பி ஒரு சாப்பாடோ இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருட்கள் தராங்கன்னா அது கரெக்டான கைகள்ல போய் சேர்ந்துருக்குன்னு காமிக்கிற ஒரு எவிடன்ஸ் தான் அது. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் போக போக லைக் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் எங்க கூட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி கிராஜுவலா ஸ்டார்ட் ஆகி அந்த சேலஞ்சஸ்லாம் ஒரு வெற்றியா தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபுட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி மேம் ஏங்கும், எங்கேருந்து நம்மளுக்கு ஃபுட் வரும், அந்த ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம் பற்றி சொல்லுங்கள். வெரி சிம்பிள். நாங்கள் யார்கிட்ட காசும் வாங்க மாட்டோம். ஏன்னா காசு கொடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சிடுங்கிறத தாண்டி we want people to volunteer. இப்போ நீங்க போயிட்டு சக மனுஷனை நீங்க ரோட் சைட்ல பாக்குறீங்கன்னா அவங்க என்ன மாதிரி நிலைமையில இருக்காங்க. ஸோ காசு கொடுத்துட்டா நம்ம போய் கொடுக்க தான் போறோம். பட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா, அந்த ஜாய் ஆஃப் கிவிங் கிடைக்குமானா கிடையாது. ஸோ பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்றத விட அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதானே அதோட உண்மையான ஃபுல்ஃபில்மெண்ட் தெரியும். அந்த மாதிரி தான். ஸோ வி வாண்ட் பீப்புள் டு வாலண்டியர் டு கெட் இன் டு த சேரிட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க சாப்பாடா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட். ஸோ எப்பயுமே வந்து ஒரு வாசகம் இருக்கும், எப்பயுமே வந்து உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதை கொடுத்துருங்க, ஒரு மிஞ்சி போச்சுன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க. வாட் we thought even they deserve good hot meal. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் சூடான சாப்பாடு கிடைக்கணும், ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு கிடைக்கணும். அகைன் நீங்க வந்து சொல்லலாம், ஏன் அவங்களுக்கு வந்து மீன் கொடுக்குறீங்க, மீன் பிடிக்க சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். டபுள் டிகிரி வச்சுட்டு இருக்கவங்களே இப்போ வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த இந்த கம்பெனிஸ்ல தான் தே ஆர் ஸ்ட்ரகிளிங். அப்படி இருக்கும்போது ஒரு அடிப்படையான விஷயம் ஒரு மனுஷனுக்கு வந்து இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, ஒரு பேசிக்கான விஷயமே ஒருத்தனுக்கு கிடைக்காதப்போ நீ அவனை போய் வேலை தேடு இல்ல நீ போய் வேலை செய்யணும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. we have no rights to judge a people. ஸோ அவங்களோட ஷூஸ்ல இருந்து பார்த்தா தான் தெரியும்.